Hi friends, welcome to my channel. நான் உங்கள் நிலா பெண்ணிஷா. நம்மள பல பேருக்கு யூடியூப்ல சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு பெரிய கனவு இருக்கும். அதுக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மைல்கல்ல தொட்டுடுவோம். இனிமே நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகிடும்னு அவ்வளோ சந்தோஷமா அப்ளை பண்ணுவோம். ஆனால் யூடியூப் நமக்கு கொடுக்குற அதிர்ச்சி வைத்தியம் தான் ரீயூஸ் கண்டென்ட் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட். நான் யாருடைய வீடியோயும் திருடலையே, நானே எடிட் பண்ணி போட்டதுக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கீங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த ரீயூஸ் கண்டென்ட் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிரந்தரமாக டாட்டா பைபை சொல்லிவிட்டு உங்கள் சேனலுக்கு எப்படி வெற்றிகரமாக மானிட்டேஷன் வாங்குறது, அதுக்கான ரகசிய டிப்ஸுகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுக்க மானிட்டேஷன் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வந்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நல்ல கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வாட்டி மெயிலில் உங்களுக்கு யூடியூப் பார்ட்னர்னு தான் வரும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே 4000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் 1000 கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதனால தான் அப்ளை பண்ண முடிஞ்சது உங்களால். இப்போது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தீங்கல்ல, அதில் சைலண்ட் லைவ் போட்டிங்களா, இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரே வீடியோவை திரும்ப போட்டிங்களா, இல்லை ஏஐ வீடியோ போட்டிங்களா, இல்லை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அதில் இருந்துலாம் எடுத்து வீடியோ போட்டிங்களா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வேறு எதில் இருந்தாவது வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் போட்டுருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் உங்களுக்கு டவுட் வர்ற வீடியோக்களை டெலீட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே லைவ் மூலமாக கிடைச்சது. ஸோ தாராளமாக நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் எதை வேண்டாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வாட்ச் ஹவர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஓன் வீடியோவாக இருந்தால் தாராளமாக வச்சுக்கோங்க. நீங்கள் டவுட் படுற எந்த ஷார்ட்ஸாக இருந்தாலும் டெலீட் பண்ணிடுங்க. அது ஒரு சேஃபு, சரிங்களா? அப்படி டெலீட் பண்ணுறதுனால அதில் வந்து சப்ஸ்கிரைபர் எங்கேயும் போக மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருப்பாங்க. நம்ம வீடியோ மட்டும்தான் டெலீட் ஆகும். ஷார்ட்ஸ் வீடியோவில் கிடைச்ச வாட்ச் ஹவர்ஸும் டெலீட் ஆகும். அதுக்கும் நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறோம்ல, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைவில் கிடைச்ச வாட்ச் ஹவர்ஸ் ஷார்ட்ஸ் அழிக்கிறதுனால குறையாது, ஓகேவா? அதனால் தாராளமாக நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை டவுட் படுற வீடியோவை டெலீட் பண்ணிடலாம். இப்போது லைவை பற்றி பேசலாம். லைவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு டிப்ஸை வச்சுட்டு பல மணி நேரம் லைவ் போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் சைலண்ட் லைவ் போடுறீங்க. அந்த மாதிரி சைலண்ட் லைவ் போடாதீங்க. 1 மணி நேரமாக இருந்தாலுமோ அரை மணி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாய்ஸ் இருக்கணும். டிப்ஸ் வச்சு லைவ் போடும்போது ஒரே ஒரு டிப்ஸ் வைக்காமல் நிறைய ஒரு 5-6 இமேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குற டவுட் இது தான், எப்படி நீங்கள் இமேஜை மாற்றி வைக்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியல, சொல்லித்தாங்க அப்படின்னு. அதையும் நான் இதில் சொல்லித்தரேன், ஓகேவா? லைவில் 4 வகை இருக்குது. நம்ம எப்பவும் போடுற நார்மல் லைவ், க்ரீன் ஸ்க்ரீன் லைவ், க்ரீன் கேஸ்ட் லைவ், டுகெதர் லைவ் இப்படின்னு 4 இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம டிப்ஸு வச்சு லைவ் போடுறதா இருந்தால் அதுக்கு பெஸ்ட்டான 2 லைவ் தான், க்ரீன் ஸ்க்ரீன் லைவ், க்ரீன் கேஸ்ட் லைவ். ஆனால் க்ரீன் ஸ்க்ரீன் லைவ் வந்து எல்லாரோட ஃபோன்லேயும் இல்லை. சில ஃபோனில் தான் அது இருக்குது. அது இருக்கிறவங்களுக்கு லக்கு தான். அது வந்து சேஃபும் கூட. அதில் எப்படி இமேஜ் மாற்றி வைக்கிறது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. சூப்பருங்க, அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்து அதில் வச்சிங்களோ அதே மாதிரி திரும்ப அதே பிளேஸ்க்கே போய் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் திரும்பவும் நம்ம கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அந்த 5 இமேஜ், அதில் இன்னொன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைவில் போடுங்க. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே
அந்த லைவ் சூப்பராக போகும். சரிங்களா? ஆனால் இதில் என்னென்னா ஃபேஸ் காட்டாமல் லைவ் போடுறவங்க தயவு செய்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேக் சைட் கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் கேமரா வச்சிங்கன்னா திடீர்னு ப்ராப்ளம் வர சொல்ல உங்கள் ஃபேஸ் அங்கே தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் சேஃபாக ஸ்டார்டிங்லேயே பேக் சைட் கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிப்ஸு போடுங்க. சரிங்களா? இதுதான் க்ரீன் ஸ்க்ரீன் லைவ். இதுக்கு ஒரே ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். டிப்ஸ் வச்சு அதுலேயே கமெண்ட் வரும், நாம் ரீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னா ஃபோனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரீன் காஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் அந்த லைவ். சரிங்களா? இது எல்லோருடைய ஃபோன்லேயுமே இருக்குது. இதுக்கு 2 ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டு. ஒரு ஃபோனில் லைவ் போடுங்க, இன்னொரு ஃபோனில் அதுக்கான கமெண்ட்டை ரீட் பண்ணி ரிப்ளை கொடுங்க. அதுதான் இதுக்கு சேஃபும் கூட. ஆனால் இன்னொரு ஃபோனில் எந்த ஒரு ஃபோனுமோ மெசேஜுமோ நோட்டிஃபிகேஷன் மேலே வர்ற மாதிரி காட்டக்கூடாது. ஏன்னா நம்ம லைவ் பப்ளிக் ஆகிட்டு இருக்குது. அங்கே யார் ஃபோன் போட்டாலும் அந்த நம்பர் லைவில் காட்டும். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அந்த ஃபோனில் வர்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஃபோனில் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கால் வர்றது எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்குன்னு லைவ் போடுறதுக்குன்னு தனியாக அந்த ஃபோனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அனுப்புகிற இமேஜ் எல்லாம் அந்த வாட்ஸ்அப்புக்கு போயிடும். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் கேலரியில் இருக்கும். அப்போது நீங்கள் ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் கொடுக்க சொல்ல உங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் வேறு எந்த பர்சனல் ஃபோட்டோ எதுவுமே வைக்காதீங்க. உங்கள் டிப்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5-6 இமேஜ் வச்சிட்டிங்கன்னா வரிசையாக அப்படி மாற்றி 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 வச்சுக்கலாம். இது ஒரு சூப்பரான லைவ். ஆனால் சேஃபு கம்மி. ஆனால் 2 ஃபோன் இருக்கணும். சரிங்களா? ஆனால் நான் சொல்கிற மாதிரி வச்சிங்கன்னா நல்ல சேஃபு தான். யூஸ் பண்ணுற ஃபோனை தயவு செய்து ஸ்க்ரீன் காஸ்ட் லைவுக்கு வைக்காதீங்க. ஏன்னா லைவில் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? லைவ் போட்டதுக்கப்புறம் ஃபோனை தொடாதீங்க, டச் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு ஃபோனை பார்த்து தான் ரிப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த லைவ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் அதில் டவுட்லாம் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கமெண்ட்டில் உடனே ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். தெரியாதவங்க அந்த ஷார்ட்ஸை பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த 2 லைவ் பற்றியும் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே சைலண்ட் லைவ் போடாதீங்க. டிப்ஸ் ஒரு 5-6 இமேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு காமன் நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் தாராளமாக டெலீட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வாட்சவர்ஸ் லைவ் மூலமாக தான் கிடச்சிருக்கும். அப்படி தானே? அதனால் ஷார்ட்ஸ் வீடியோக்கும் வாட்சவர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆனால் அதில் ஏதாச்சும் ரீயூஸ் திரும்ப திரும்ப போட்டிருந்தீங்கன்னாக்கும் உடனே அவங்க ரீயூஸ் ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டும் போட்டுருவாங்க. ஸோ ஷார்ட்ஸை பற்றி கவலைப்படாமல் டவுட் இருக்கிற வீடியோவை தாராளமாக டெலீட் பண்ணுங்கள். சரியா? இப்போ இந்த லைவை நிறைய பேர் சைலண்டில் போட்டு பல மணி நேரம் ஓட விட்டுருந்துருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இப்போ அது டாப் கண்டென்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பு தான். யூடியூப் நீங்கள் அப்ளை பண்ணதும் செக் பண்ண சொல்ல டாப் கண்டென்ட்டில் உங்கள் சைலண்ட் லைவ் இருந்துச்சுன்னா உடனே ரீயூஸ் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டு அடிச்சிருவாங்க. இதுதான் எல்லாத்துக்குமே நடந்துருக்குது. அதுதான் மெயின் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் லைவை இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கோங்க. டெலீட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நமக்கு 90 நாள் டைம் தந்துருக்குறாங்க. நாம் ஒரு மாதத்துலேயே சூப்பராக 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் நீங்கள் ஓன் வாய்ஸ் கொடுத்துருந்தா ஓகே. இல்லை நான் சைலண்டில் தான் கொடுத்தேன், அது மூலமாக வந்த வாட்ச் ஹவர்ஸ்னால் அது அப்படியே இருக்கட்டும். நான் எப்போ டெலீட் பண்ண சொல்கிறேன்னு இப்போ அதை நல்லா கவனிங்க. சரிங்களா? இதுதான் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி லைவுக்கு எக்காரணத்தை கொண்டும் கூகுள்லையோ வேறு எங்கே இருந்துமோ எடுத்து டிப்ஸு போடாதீங்க. அந்த கூகுள்லேருந்து ஒரே மாதிரி டிப்ஸை பல பேர் லைவில் போடுறீங்க. யூடியூப் சும்மா இல்லைங்க, சூப்பராக செக் பண்ணுவாங்க. சின்னதாக
வேறு யாரும் போட்டதை போட்டால் கூட அவங்க துல்லியமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? நீங்கள் போட்டதே பல பேர் லைவில் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மெயினாக ரீயூஸ் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வருது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து சைலண்ட்டாக இருக்கிறனாலையும் வருது. ஸோ இனி யாருடைய டிப்ஸ் எடுக்காதீங்க. சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் ரெடி பண்ணுங்க. டிப்ஸ் எடுக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நிறைய ஏஐ ஆப்லாம் வந்துருக்குது. ChatGPT இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அதுக்கிட்ட போய் நீங்கள் எது சம்மந்தமாக லைவ் போட போகிறீங்க அப்படிங்கிறத சொன்னால் அதுவே சூப்பராக டிப்ஸ் தரும். அதுக்கிட்ட பாயிண்டாக கேட்டு ஒரு 5 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 இமேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்சார்ட் ஆப் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க. இன்சார்ட் ஆப்பில் போய் ஒரு 5-6 இமேஜ் ரெடி பண்ணி வச்சுட்டு கேலரியில் இருந்து அழகாக லைவை சூப்பராக கொண்டு போகலாம். 1 மணி நேரம் போட்டாலும் அந்த டிப்ஸை அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இடையில ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா அப்படியே மியூட் போட்டுறாதீங்க. அப்போது டிப்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, அதில் 5,000 பாயிண்ட் தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், ChatGPT கிட்ட இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சுன்னா அது இன்னும் டீட்டெயிலாக தரும். அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்ல பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாலும் இந்த குறிப்பை நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் நம்ம வாய்ஸ் கொடுக்க நம்மளுக்கு எனர்ஜி போயிடும். அதனால் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் லைவ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரமும் நீங்கள் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லைவை தான் யூடியூப் விரும்புது. ஏன்னா அது ஃபுல்லாகவே உங்கள் ஓன் கண்டென்ட், உங்கள் வாய்ஸும் இருக்குது. அதனால் அந்த லைவை தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வாய்ஸில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸும் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? இதுதான் மெயின். டெய்லி இதே மாதிரி ஒரு லைவ் போடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் வியூஸ் போகிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக படப்படான்னு 20K 140K இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? இப்படியே தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் லைவ் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா? 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததும் இப்போது நீங்கள் போட்ட பழைய சைலண்ட் லைவ் கிட்ட போங்க. எதெல்லாம் நீங்கள் சைலண்ட் போட்டிங்களோ அதையெல்லாம் சூப்பராக டெலீட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வாய்ஸ் கொடுத்த லைவ் தான் எல்லாமே டாப் கண்டென்ட்டில் இருக்கும். இப்போ யூடியூப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல அவங்க உங்கள் சேனலை செக் பண்ணுவாங்க. லைவ் ஃபுல்லாகவே உங்கள் ஓன் வாய்ஸ் இருக்கும். அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோலையும் நீங்கள் எல்லாமே வேறு இதுலேருந்து எடுத்து போட்ட எல்லா வீடியோவுமே டெலீட் பண்ணிட்டீங்க. உங்கள் ஓன் வீடியோ மட்டும்தான் வச்சுருப்பீங்க. லாங் வீடியோலையும் பார்ப்பாங்க, உங்கள் ஓன் வீடியோ தான் இருக்கும், உங்கள் வாய்ஸ் தான் இருக்கும். அப்புறம் உடனே நீங்கள் காலையில் அப்ளை பண்ணிங்கன்னா 30 நாள் டைம் தருவாங்க. 30 நாள்லாம் ஆகாது. அவங்க பார்த்ததும் டக்குன்னு ஈவினிங்கே உங்களுக்கு யூடியூப் பார்ட்னர்னு உங்களுக்கு மெயில் வந்துடும். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குதுல்ல, நீங்கள் எல்லாருமே ஆட் மியூசிக் போட்டு சாங் போட்டு உங்கள் வீடியோக்கு வச்சுருப்பீங்க. அது மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பீங்க. சரிங்களா? நல்ல வியூஸ் போயிருக்கும், லைக்லாம் போயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுற டைமில் இருக்கிறோம். சரிங்களா? அந்த டைமில் நிறைய வியூஸ் போகணும், ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய லைக் வர மாட்டேங்குதுங்கிற கவலையே வேணாம். நம்ம லைவ் மூலமாக தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம். ஷார்ட்ஸ் நீங்கள் எப்படி போடணும்னா இந்த டைமில் எந்த ஆட் மியூசிக்கும் சேர்க்காதீங்க. நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் ஆட் மியூசிக் கொடுக்காம உங்கள் ஓன் வாய்ஸை அதில் கொடுங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கு வியூஸ் கம்மியாக தான் போகும். ஆனால் அதில் நம்ம ஓன் வாய்ஸ் இருக்குது, அதை தான் யூடியூப் விரும்பும். இந்த டைமில் மட்டும் மானிட்டேஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த வியூஸை பற்றியோ சப்ஸ்கிரைபர் பற்றியோ யோசிக்காதீங்க. நமக்கு தேவையான 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர் அவ்வளோதான் போதும். சரிங்களா? ஐயோ வாட்ச் ஹவர்ஸ் வரையிலையே, நம்ம வாய்ஸ் கொடுத்தோமே இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் எந்த ஃபீல்மே பண்ண வேணாம். இப்போ நமக்கு தேவை மானிட்டேஷன். மானிட்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆட் மியூசிக் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு எந்த மியூசிக் பேக்ரவுண்டில் எந்த மியூசிக்குமே வேணாம்.
உங்கள் ஓன் வாய்ஸ். நான் இன்னைக்கு இதுதான் சமைச்சேன், நான் இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படிங்கிறத உங்கள் ஓன் வாய்ஸில் கொடுங்க. ரொம்ப கம்மியாக வியூஸ் போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆக்டிவில் இருக்கிறேன்னு யூடியூப்பில் காட்டிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 2 லாங் வீடியோவாச்சும் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே உங்கள் ஓன் வாய்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது லைவ்லேயும் உங்கள் ஓன் வாய்ஸ், ஷார்ட்ஸ்லேயும் உங்கள் ஓன் வாய்ஸ், லாங்லேயும் உங்கள் ஓன் வாய்ஸ். அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணினா உடனே யூடியூப் பார்ட்னர் வந்துடும். இதுக்கு நான் 100% கேரண்டி சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் போனது போட்டும். இனி இருக்கிற டைமில் நான் சொன்ன மாதிரி லைவ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். நிறைய பேர் இது தெரியாமல் வேற ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்து அவங்க ஐடியா கொடுத்து கிளியர் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சேஃப்னு நமக்கு தெரியாது. தயவு செய்து உங்கள் ஐடியா யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்கள் பாஸ்வேர்டையும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்களே கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் இந்த விஷயம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பண்ண எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிச்சின்னு நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் ஃபஸ்ட் டைமே மானிட்டேஷன் கிடைக்காதவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் சில பேர் என்னென்னா மானிட்டேஷன் கிடைச்சி அப்புறமா மானிட்டேஷனை பிடுங்கிக்கிட்டாங்க யூடியூப்காரங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களை செக் பண்ணது ரோபோ, இப்போ செக் பண்ண போகிறது மனுஷன். சரிங்களா? அதனால் அவங்க துல்லியமாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. டாப் கண்டென்ட்டில் எப்போவுமே உங்கள் ஓன் வாய்ஸ் வீடியோ இருந்தால் தான் உங்களுக்கு சேஃப், ரீயூஸ், ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வரவே வராது. இப்போது நான் சொல்லி தந்ததில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஷார்ட்ஸ் வீடியோக்கும் லைவில் கிடைச்ச வாட்ச் ஹவர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தாராளமாக ஷார்ட்ஸில் நீங்கள் டவுட் படுற வீடியோவை, வேறு இதிலேருந்து எடுத்த வீடியோவை நீங்கள் தாராளமாக டெலீட் பண்ணலாம். சரிங்களா? அதில் ஷார்ட்ஸ் வீடியோவில் உள்ள வாட்ச் ஹவர்ஸ் தான் போமே தவிர அதுக்கும் இந்த லைவ் வாட்ச் ஹவர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம லைவ் வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதில் உள்ள வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் தான் போகும். ஆனால் சப்ஸ்கிரைபர் போக மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அது சொல்லி தந்துட்டேன். அப்புறமா லைவில் டிப்ஸை மாற்றி மாற்றி வைக்கணும். அதுக்கு 2 லைவ் சொல்லி தந்தேன். க்ரீன் ஸ்க்ரீன் லைவ், க்ரீன் காஸ்ட் லைவ். அதுலேயும் எப்படி நம்ம இமேஜ் மாற்றி மாற்றி வைக்கணும். அப்புறமா லைவில் ஃபுல்லாக நம்ம ஓன் வாய்ஸ் தான் இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்பப்போ டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கோங்க. அது வியூஸ் கம்மியாக போனாலும் பரவாயில்ல, அதில் உங்கள் ஓன் வாய்ஸ் தான் இருக்கணும். அதில் சப்ஸ்கிரைபரோ வியூஸோ அதிகமாக வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு எய்ம் என்ன? மானிட்டேஷன் வாங்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆட் மியூசிக் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோதாங்க. மானிட்டேஷன் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சூப்பராக கிடச்சிரும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கணும் நான் ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலாப்பென் நிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலாப்பென் நிஷா. டாடா.